கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அடியேன் ஜோதிரத்னா ராம் சென்னையிலிருந்து. சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 20/12/2023 அன்றைக்கி தொடங்கி 20/2/2026 இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றாரு. ஆக்சுவலாக சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டம் தான். இப்போது சனி பகவான் கர்மக்காரகன், நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சனி பகவானை உணரணும், சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம், பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், இந்த 3 கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம், காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம். சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். யாரெல்லாம் கெடுபலன்கள், அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்றைக்குமே விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுபலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம், முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறது, அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம கவனிச்சிக்கிறோமோ, நமக்கு கீழே இருக்காங்க, அதாவது பாமர மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான். எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கெடுபலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் நம்ம இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்ப சனி என்றைக்குமே கொட்டி கொடுப்பார், அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம. அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. துளாராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். துளாராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து பலன்களை தர இருக்கிறார். துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகாதிபதி அப்படின்னா பெரிய அளவு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, பெரிய அளவு பிரச்சனைகள் வராது. எல்லாருக்கும் ஒரு முள்ளு குத்துற இடத்துல, ஆணி குத்துற இடத்துல உங்களுக்கு லைட்டாக ஒரு முள்ளு குத்தும், அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் சொல்கிறது தான் துளாராசிக்கு, ரிஷபராசிக்கலாம். ஸோ துளாராசிக்கு சனி பூரண யோகாதிபதி. பெரிய அளவில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கவே வேண்டாம் இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வந்துட்டு இருக்கணும். போனீங்கன்னா நல்லது, போகலைன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுங்க. போயிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். துளாராசினாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரகம், ஜட்ஜ்மெண்ட் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு இன்னார் இப்படி தான் அப்படின்னு கணிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஒருத்தர் கரெக்டாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே தெரியக்கூடிய நிலை. அந்த ராசியில் தான் சனி உச்சஸ்தானம். துலாம் சனிக்கு உச்சஸ்தானம், உச்சமடைகிறார். அப்போது அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 7 அப்படின்னா களத்திரஸ்தானம், களத்திரம், நட்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பொது ஜன தொடர்பு, களத்திரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். களத்திரம்னா கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் அப்படின்னா ஆன்மீக பயணம், நெடுந்தூர, அதாவது மூத்த சகோதரர் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், லாபஸ்தானம், இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் இந்த இடத்த சனி பகவான் பார்க்கிறார். அடுத்தது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தை பார்க்கிறார். வருமான ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார்.
அப்போ உங்களுக்கு இது மூணு விஷயமே இந்த காலகட்டங்களில் பெரிய அளவு மாற்றத்தையும் நல்ல ஒரு யோக பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கார். சனி பகவான் யோகாதிபதி, யோக பலனை தருவார். களத்திரத்தின் மூலம் ஒரு வரவேண்டிய வருமானங்கள், வரவேண்டிய அதாவது பெண்டிங்கில் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸ்பௌஸ் கணவனாக இருந்தால் கணவன், இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் முயற்சி எடுத்து அதற்கான ஆக்ஷனில் துரிதமாக இறங்குற பட்சத்தில் டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு வந்து தனக்காரகனை யோகாதிபதி சனி பார்க்கிறார். கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல மேஷத்தில் குரு இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள், தனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், ஒரு குறிப்பிடத்தளவு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், இந்த 2.5 வருட காலகட்டத்தில் டெஃபினட்டாக உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு, துளாராசி நேயர்களுக்கு நிச்சயமான ஒரு யோக பலன்களை, தனம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலை தான் இருக்கார். அடுத்தது லாபஸ்தானம். உங்களுக்கு இந்த தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள். அடுத்தது அடிமை ஜீவனத்தில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஎஃப் பணம் வரணும், இல்லை ஒரு மொத்த பணம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக வரல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா யோக பலன்களை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் அப்படின்னா சிம்மத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால அந்த பலன்கள்லாம் ஓரளவுக்கு நடக்கும். அப்புறம் இந்த உற்பத்தி, உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம், எக்ஸலண்ட்டான டைம். உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுக்கணும். டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, மெயினாக வந்து இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார், கோச்சாரத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கார். அந்த விருச்சிக செவ்வாயை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்து இந்த எண்ணெய் பதார்த்தம், அடுத்தது காரம், இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா சிம்மத்தை குரு பார்க்குறதுனால கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 11ஆம் பார்வையை பார்க்குறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது மாதிரியான விஷயங்களில், உடல் சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட்டான டைம். சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, பேச்சால் வருமானம் ஒரு பேச்சின் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்வொகேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கன்சல்டன்ட்டு, அட்வைசரு, சிஏ, இல்லை ஒரு ஏஜென்ட்டு, சேல்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. ஆர்குமெண்ட் அப்படின்னா செவ்வாய் தான். ஒரு வாதத்தை, பிரதிவாதத்தை எதிர்கொண்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும்னா செவ்வாயுடைய தொழில். அந்த செவ்வாயை சனி பார்க்குறார். 10ஆம் பார்வையை, 10னா தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தான பார்வையை வந்து, அப்போது வருமானத்தில் பேச்சால் வருமானம் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் வந்து இந்த காலகட்டத்தில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளிக்கிழமை துர்கை வழிபாடு, 10-12 ராகால டயத்தில் துர்கை வழிபடுறது, சனிக்கிழமை எள்ளு விளக்கு போகிறது, சனி ஹோரையில் நைட்டு 8 to 9 சனி ஹோரை, காலையில் 6 to 7 சனி ஹோரை, மத்தியானம் 1 to 2, அது வந்து கோயிலுக்கு போய் விளக்கு போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சனி ஹோரையாக பார்த்து நீங்கள் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு, புத்திர சந்தானம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. புத்திர சந்தானம், முன்னோர்கள் மூலம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸு, இது ஏதாவது இருந்ததுன்னா அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தானாக சரியாகும். நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு விலகி போகக்கூடிய, அதன் மூலம் பெரிய வருமானங்கள், பெரிய தன வரவுகள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கும்பம் வந்து ஒரு குடம், ஒரு அருமையான ஒரு இடம். கும்பம் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார். அது வந்து காலபுருஷத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இயற்கையாகவே அது லாபஸ்தானம். உங்களுக்கு வந்து அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இப்போ நீங்கள் வந்து இந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் எந்த முயற்சி எடுக்கிற பட்சத்தில் இது வந்து இந்த காதலிக்கிறவங்களுக்கு, ஏன்னா காதல் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் பாவம், அவங்களுக்கெல்லாம் அது கரெக்டான டைம். 7ஆம் இடம், இப்போது கணவனாக இருந்தால் மனைவி மூலம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், நிதானமாக செய்யணும். நிதானமாக செய்யும்போது அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி நட்புகள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஸு, இவங்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, அது மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அவங்க மூலம் ஆதாயங்கள்லாம் உண்டு, ஆனால் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு
இந்த சிம்மத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் சிம்மம், அதாவது 7ஆம் பார்வையாக வந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். மூத்த சகோதரத்துக்கு மூலமாக ஏதாவது வரவேண்டிய ஆதாயங்கள், டிஸ்பியூட் ஏதாவது இருந்தால் சால்வ் ஆகும். அதே மாதிரி பயணங்கள், பிரயாணங்கள், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். நீங்கள் உங்களுடைய ஆழ்மன எண்ணத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை வந்து முடிக்க வேண்டிய இடம் 11ஆம் இடம். அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாரு, யோகாதிபதியாக யோக பார்வையை கொடுக்குறாரு. அப்போது ஆழ்மன எண்ணம் ஈடேறும் காலம். நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில், இந்த 2.5 வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். முயற்சிகள் ஏன் எடுக்கணும்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பாவகிரகம். அப்போ இந்த முயற்சிகளில் வந்து சில தடைகள், தாமதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி நம்ம முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் யோக பலன்களை, யோகமான வருமானங்களை, குடும்பத்தில் ஒரு சுமூகமான மனநிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். குடும்பத்தில் வந்து பல நாளாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், டைவர்ஸ் கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான சுமூகமான மனநிலை, சுமூகமான போக்கில் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா 7ஆம் இடம் துலாம் அப்படிங்கிறது இயற்கையாகவே களத்திர ஸ்தானம். ஸோ களத்திர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால களத்திரத்தின் மூலம் வருமானம், அதாவது ஸ்பௌஸு, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தானாக விலகி சரியாகி பேச்சுவார்த்தை. இப்போது பெரும்பாலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனையே வந்து ரிலேஷன்ஸ் தான், சொந்தக்காரங்க தான். இந்த சொந்தக்காரங்களை தாண்டி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி பிரச்சனையை கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இப்போது முடிச்சு சனி பகவான் நல்லதை முடித்து வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா உட்காந்து பேசுகிறதா நிறைய வீட்டில் பிரச்சனையே, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் நிறைய இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு சிந்தனையில் கொண்டு போகிற பட்சத்தில் டெஃபினட்டாக துலா ராசி நேயர்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்லதொரு பலன்களை வாரி வழங்குவார். பெண் தெய்வ வழிபாடு, உக்ர பெண் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் இப்போ இயற்கையாகவே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கணும். அன்னதானம் யாருக்கெல்லாம் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினசரி உணவு, ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தினசரி உணவு கொடுக்குறதுங்கிறது, நீங்கள் வந்து காக்காவுக்கு சாதம் போடுறது அருமையான விஷயம். காக்கானா சனி பகவான். காக்காவுக்கு சாதம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு காரா பூந்தி இல்லை ஒரு மிக்சரு, எது முடியுதோ அது வந்து இயற்கை ஜீவராசிகளுக்கு நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் பெருமளவில் கர்மாக்கள், கர்ம வினைகள் குறையுங்கிறது ஐதீகம். அப்போ இது மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும் போது பிராப்தம், சஞ்சிதம், ஆகண்யம், இன்னும் வேறு ஏதாவது கர்மா இருந்தால் கூட அந்த கர்மாவை தன்னகத்தை கொண்டு யோக பலன்களை வாரி வழங்குவதற்காக சனி பகவான் துளாராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.